வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி இன்றைக்கி குப்பத்துக்கு மீன் வாங்க போனேன். அந்த குப்பம் நான் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த குப்பம் இருக்கிற இது தெரியாது. நம்ம யூடியூப்பில் ஒருத்தர் மீனெல்லாம் யூடியூப்பில் எடுத்து போடுவார். எல்லா மீன் எல்லா குப்பமும் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். அவர் மூலியமாக தான் இந்த மீனுடைய இந்த குப்பத்துக்கு நான் போனேன். கருங்காட்டு குப்பம் ரொம்பவே நல்லா இருக்குது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் போன நேரம் மீன் அவ்வளோவா இல்லை. எனக்கு அங்கே இருந்த மீனும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் முள் இல்லாத மீனுங்களாம் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், பண்ணா மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கனவா மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது கனவா மீன், இதில் முள் இருக்காது. இது ஆழ்கடல் கடல் கிளித்தி, இதுலேயே முள் இருக்காது. இதுவும் ஒரு கிளித்தி, அதில் ஒரு கிளித்தி இருந்தது. பண்ணா மீன் வாங்கும்போது பண்ணா கொஞ்சம் நல்லா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷு மீன் பாருங்கள், நல்லா இருக்காங்களாம். ஐஸ் போட மாட்டாங்களாமா. ரொம்பவே அருமையாக இருந்தது. பண்ணா மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. இதில் முள் இருக்காது. அதனால் பாட்டி இந்த மீன் வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், கெளுத்தி மீன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கனவா மீன். இந்த மீன் ரெண்டு மீன் கொசுறு போட்டாங்க சும்மா. இந்த ரெண்டு மீன் அது என்ன மீனுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா அந்த மீன் சும்மா கொடுத்தாங்க. அப்புறம் வரும்போது என்ன பண்ணேன், பாட்டி வாழை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு கொட்டுனாங்க. அதனால் என்ன பண்ணேன், வாழை மீன் ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க நான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பாருங்கள், யாரும் வாழை மீன் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு 6-7 மீன் கொடுத்தாங்க. இங்கே 4 6 மீன் 6 மீன் கொடுத்துருக்குறாங்க 100 ரூபாய்க்கு. எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான். ரொம்பவே நல்லா இருக்குது மீன். இன்றைக்கி தான் அந்த குப்பத்துக்கு போயிருந்தேன். அடுத்த வாட்டி நான் அந்த குப்பத்துக்கு போனேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது குப்பம் பார்க்குறதுக்கு. பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது அந்த குப்பம் பார்க்குறதுக்கு. கருங்காட்டு குப்பம் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த குப்பத்துக்கு இப்போ தான் போயிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அந்த குப்பத்துக்கு போங்க. நல்ல மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு ரேட் அதிகமாக சொல்லுவாங்க போல இருக்குது. இப்போ தானே ஃபஸ்ட்டு போயிருக்கேன் பாட்டி, இப்போ தான் தெரியுது எவ்வளோ சொல்லுவாங்கன்றது. மீன் என்ன விலை, எவ்வளோ விலைக்கு சொல்லுவாங்க, கம்மியாக சொல்லுவாங்களா அதிகமாக சொல்லுவாங்களான்னு தெரியல. போக போக அந்த மீன்லாம் எவ்வளோ அவங்க அந்த ஊர்லேயே ரேட்டு எப்படி சொல்கிறாங்கன்றத பாட்டி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக போனேன் இல்லையா, அந்த ரேட்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் இப்போ வாங்கியிருக்கிற மீன் பண்ணா மீன் மட்டும் 700 ரூபா சொன்னாங்க. அதில் குறைய கம்மி பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. வாங்கிக்கிட்டேன். முள் இல்லாத மீனாக இருக்க வாங்கிட்டேன். ஃப்ரெஷ் மீனை கொண்டு வலையில் போடவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா வாங்கிட்டேன். இந்த கெளுத்தி மீன் எல்லா மீனும் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். பரவாயில்லன்னு தான் தெரியுது. ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, ஐஸ் இல்லாத மீன். கனவா மீனும் 300 ரூபா தான். வாழை மீன் மட்டும் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இவ்வளவு தான். 700, இது ஒரு 600, அது ஒரு 100, ஏதாச்சும் 800, 700, 8, 8, 2, 10, 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இந்த மீன் எல்லாமே 1400 ரூபா. எப்படி இருக்குன்றது பாட்டிக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இந்த மீன் பண்ணா மீன் முள் இருக்காது. ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்ல மீன். கெளுத்தி மீனாக முள் இருக்காது, குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இந்த கனவா மீன் பாருங்கள், இந்த மீனும் முள் இருக்காது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி முள் இல்லாத மீனாக பாட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குப்பத்துக்கு போய் பாருங்கள். சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த குப்பத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.